பெரிய புராணம் காட்டக்கூடிய இந்த சிறப்புலியார் போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே இலக்கே சிவனடியார்களை இல்லத்திற்கு அழைத்து திரு அமுது படைப்பது. இது தொடர் செயல். அவருடைய கோவணத்தை வைக்கிற நீ இதற்கு ஈடான துணி தந்தா நான் அதை எடுத்துக்கிறேன். திருவடியை தொழுது பல துணி வைக்கிறார், வைக்கல, பொண்ணு பொருள் மணி எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சிறப்புலியார் என்கின்ற நாயன்மார். அவ்வூர் என்கின்ற பகுதியிலே வேதியர் குலத்தில் தோன்றிய மாணிக்கம் இந்த சிறப்புலியார். ஒரு நல்ல வரி சேக்கிழார் சொல்லுவார், இறந்து செயல் கொண்டு இல்லை இயனாது ஈயும் தன்மை கொண்டவர். நீங்கள் யார் போய் கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையை இயல்பிலேயே கொண்டவர் சிறப்புலியார். அவருடைய சிறப்பு என்ன? தினசரி அடியார்களை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி திரு அமுது கொடுப்பது. இப்போ நம்ம கேட்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு அடியாரை சாப்பாடு போடுறது ரொம்ப பெரிய விஷயமா? ஏன் நம்ம யாரும் செஞ்சதே இல்லையா? செஞ்சுருக்கோம். விருந்தினர் வந்தால் ஒரு நாள் உபசரிப்போம், 2 நாள் உபசரிப்போம். அட நம்மள்கிட்ட யாசகம் கேட்டு வர்றவங்கள்ட்ட கூட 2 நாள் உதவி செய்வோம், 3ஆவது நாள் ஒரு வார்த்தை சொல்வோம். தினசரி இதே வேலையாக போச்சே. ஐயா வந்தார் 2 நாளும் போவார்னு நினச்சோம், விருந்து சாப்பிட்டு தான் போவார் போல இருப்பேன், 3ஆவது நாள் இருந்தார். ஆனால் பெரிய புராணம் காட்டக்கூடிய இந்த சிறப்புலியார் போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே இலக்கே சிவனடியார்களை இல்லத்திற்கு அழைத்து திரு அமுது படைப்பது. இது தொடர் செயல். இதற்கு தங்கு தடை நிறுத்தினால் தடையை உடைத்தெறிவது, இறைவனாலே தடை வந்தால் அதையும் தகர்த்தெறிவது, அதற்கு மேலும் முடியவில்லை என்றால் தங்களையே மாய்த்து கொள்வது. அதுதான் பெரிய புராணத்து உரையாசிரியர் ஆசாஞா எழுதுகிறார். தங்களையே மாய்த்து கொண்டாவது தங்களுடைய இலக்கில் சரியாக இருந்திருக்கிறார்கள் சிறப்புலியார், இளையான்குடி மாறநாயனார் போன்றவர்கள். அமர்நீத்தியார் அப்படின்னு ஒரு நாயன்மார். நீங்கள் சிறப்புலியாரை பற்றி சொன்னோம். தினசரி அடியாருக்கு அமுது கொடுக்கறது இல்லைன்னா தான் உயிரையே மாய்த்திக்கக்கூடிய செயலுக்கு ஆட்பட்டு விடுவார்கள் என்பதை படிக்கின்ற போது கண்கள் குளமாகிறது. அமர்நீத்தியார் யார்? சோழ நாட்டில் வாழ்ந்தவர். பழமையான அந்த தேசத்தில் வணிகர் குலத்தில் தோன்றிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, திருநள்ளூர் திருப்பதி அப்படிங்கிறது அந்த பகுதியினுடைய பெயர். அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில், இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் அவரை தரிசிக்க வரக்கூடிய அடியார் பெருமக்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய குளக்கரையில் குளித்தவுடன் அவர்களுக்கு ஆடை கொடுப்பது, புதிய கோவணத்தை கொடுப்பது, இதை தொண்டாக ஒரு தொழில் போல வாழ்க்கையில் செய்து வந்தார். யார்? நம்முடைய அமர்நீதியார். இந்த அமர்நீதியாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு கோவணம் கொடுப்பதை தொண்டாக அவர் செய்ததை ஒரு நாள் இறைவன் பார்த்தார், ஒரு சோதனைக்கு ஆட்படுத்தினார். தன்னையே ஒரு பிரம்மச்சாரி உருவமாக எடுத்துக்கொண்டு தான் அந்த குளக்கரைக்கு செல்வதாகவும் அதுவரை தன் கோவணத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டினார். குளக்கரையில் குளித்துவிட்டு ஈரத்தோடு வருகின்றார். கொடுத்த கோவணம் எங்கு போனது என்று தெரியவில்லை. இது இறை செயல் என்பதை அமர்நீதியார் அறியவில்லை. அதற்கு பதிலாக புதிய புதிய துணிகளை கொடுக்கின்றார், வாங்க மறுக்கின்றார். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடைபெறுகின்றது. இறுதியிலே அமர்நீதியார் சொல்கின்றார், ஒரு துலாக்கோல் அப்படின்னா தராசு தட்டு, ஒரு இடத்துல இந்த கோவணத்தை அவருடைய கோவணத்தை வைக்கிற, நீ இதற்கு ஈடான துணி தந்தா நான் அதை எடுத்துக்கிறேன். திருவடியை தொழுது பல துணி வைக்கிறார், வைக்கல, பொண்ணு பொருள் மணி எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டார். தராசு தட்டு நகரவே இல்லை. தன்னையே, தன் மனைவியை, தன் குழந்தையை தூக்கி வைக்கிறாரு. தராசு தட்டு சமமாகுது. அப்போ உரையாசிரியர் எழுதுகின்றார், வெறும் கோவண துணிக்காக பொன்னையும் பொருளையும் கொடுத்த போது கூட அசையாத அந்த தட்டு தானும் மனைவியும் குழந்தையும் வைத்த போது அசைந்தது என்றால், ஆண்டவன் கோவண ஆண்டியாக நிற்கக்கூடியவன் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆட்படவில்லை. மனித மனங்கள், அந்த மனித மனங்கள் தான் உடலாக இருக்கிறதே, அந்த அன்பை பெறுவதற்குத்தான் அமர்நீதியார் வாழ்வில் ஆண்டவன் எப்படி ஒரு சோதனை வைத்தான். அப்போ என்ன,
அளவற்ற அன்பு இருந்தால் ஆண்டவன் இறங்கி வந்து ஆட்கொள்வான் என்பதை பெரிய புராணத்து பெருமையாக நமக்கு அடியார் வாயிலாக தெரிகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.